வணக்கம் ரோடே, நாங்கள் உங்களை ஜால்புரஸ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ணம் T20 உலக கிண்ண கோப்பை அதை வந்து யாழ்ப்பாண மக்களுக்காக காட்டுறதுக்காண்டி கொழும்புல இருந்து இங்கே கொண்டறியினம். அந்த காணொலியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறத குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு கச்சேரி பகுதியில் நாங்கள் நின்று வந்துருக்கிறோம். அங்கே தான் முதலாவதாக கொண்டு வந்து காட்ட போயின வந்த கோப்பையை வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். உலக கிண்ண கோப்பையை தான் நாங்கள் இப்போ பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறோம். பாருங்கோ, மக்கள் எல்லாம் வந்து சடால் புடலாக வந்து கொண்டிருக்கணும். மற்றது வந்து மாவட்ட செயலாளர் எல்லாருமே போய் கொண்டிருக்கணும். அதிகளவான சிங்கள உறவுகளும் வந்திருக்கணும். அந்த வேர்ல்ட் கப் என்று சொன்னாலே யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறையாக கொண்டு வர்றதாகவும் சொல்லியிருந்தவை. அதை பார்க்குறதுக்காக தான் மக்களும் வந்து கொண்டிருக்கணும். பாருங்க, பாட்டுகள் எல்லாம் படித்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கணும். பாருங்க, அங்கே சிங்கள உறவுகள் வந்து டான்ஸ் ஆடிக்கணும். இப்போ பாருங்க, கப்பை தான் வேர்ல்ட் கப்பை தான் நாங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க, பலத்த பாதுகாப்போடு தான் வந்து கொண்டிருக்கணும். STFன்ற பாதுகாப்போட கொண்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க, அதைத்தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில் கச்சேரியில் மட்டும் இல்லாமல் நல்லூர் பகுதியிலையும், மற்றது அதனை தொடர்ந்து துரையப்பா ஸ்டேடியத்திலையும், அதனை தொடர்ந்து கோட்டை பகுதியிலையும், அதனை தொடர்ந்து கடைசியாக லைப்ரரி பகுதியிலையும் இதை வந்து காட்சிப்படுத்த இருக்கிறோம். மக்கள் பார்வைக்காக வைக்க இருக்கிறோம். நீங்கள் அதையும் அறிந்து கொண்டு கட்டாயம் போய் பார்க்கலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்றே சொல்லலாம். இதில் பாருங்க, மாவட்ட செயலாளர் பிரதீபன் அவர்களோட சேர்ந்து இணைந்து பாருங்க கப்பை கொண்டு வந்து காட்சிப்படுத்துறதுக்காக தயாராகி கொண்டிருக்கணும்னு தான் சொல்லலாம். அங்கே வந்து மங்கள வாத்தியங்கள் எல்லாம் இசைத்து பெரிய ஒரு பரபரப்பாக தான் இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து முதல் முறையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பாருங்க, பாதுகாவலர்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கணும். பாருங்க, இந்த கோப்பையை கொண்டு வந்து வைக்க போயினோம். வச்சுட்டு அதில் வந்து படங்கள் எடுத்து எல்லாருமே அவைக்கான அந்த நிகழ்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இணைஞ்சிருங்க. புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, 2026ஆம் ஆண்டுக்கான உலக கோப்பை அதோட வந்து புகைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற காணொலியை தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, இதில் வந்து வேற கண்டிய நடனம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. எங்களையுமே கண்டிய நடனம் நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்கோ, அவை வந்து ஒவ்வொரு விதமாக பரதநாட்டியம், மேள இசை கச்சேரிகள், அதே மாதிரி காவடிகள், அப்படி பல வித்தியாசமான நிகழ்வுகளை இதில் செய்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். மற்றது யாரும் வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக சென்று துரையப்பா ஸ்டேடியமோ அங்கால நூலகத்திலேயோ இந்த உலக கோப்பையை பார்க்கறதுக்கான அட்டிய சந்தர்ப்பம் என்றே சொல்லலாம். இப்படி யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என்ன காரணத்துக்காண்டி இங்கே வைக்கிறோம்னா, 2026ஆம் ஆண்டு உலக கோப்பை இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் நடக்க போகுது. அது ஒரு மகிழ்ச்சியான தகவல். கட்டாயமே இலங்கையும் வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுமோ. உங்களை அப்படி மியூசிக் மூலம் நாங்கள் போட்டு காட்டி கொடுப்போம். உங்களை கண்டிய நடனம், மலையாள நடனங்கள் எல்லாம் நடைபெற்று கொடுத்தோம். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
டான்ஸ் in Jaffna. Thank you very much, all the officers, to make this event successful. Thank you very much. So I invite the Honorable Government Agent, Mr. Pradeepan, say the few words. Go back to the size